பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன். எடுத்ததுக்கெல்லாம் ஜெயில்னு சொன்னா அப்ப நோக்கம் என்னங்கிற கேள்வி. தமிழக முதலமைச்சரே புறம்போக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். சீமான் வந்து பப்ளிக்ல செருப்படுத்து காட்டியிருக்கிறார். Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. தனுஷுக்கும் நயன்தாராக்கும் நியாயமான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. பல கோடிகள் உள்ள பிரச்சனை நடந்துருக்கு. அது அவங்க அதுல எனக்கு என்ன உங்களுக்கு என்ன? இப்ப தனுஷ் பக்கம் நியாயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நயன்தாரா பக்கம் நியாயம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன கிடைக்க போகுது? தெரிஞ்சு கடந்து போக வேண்டிய ஒரு செய்தி. ஆனா வெள்ளத்துல மூழ்கி கிடக்கு கடலூர். இப்ப 2 நாள் பெஞ்ச மழையில கடலூர் வீடு பூரா தண்ணி. அதை யார் பாப்பான்ற? தியேட்டர்ல படம் போட்டதுக்கு பெட்ரோல் பம்ப் போடுறாங்க. இது யார் பாப்பான்ற? அப்ப வந்து இந்த திசை திரும்பல் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இது வந்து ஸ்லிப் ஆஃப் திட்டம். அது வந்து அவங்க வந்து நான் யாருக்கு சொன்னேன், கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு உற்சாகத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அது வந்து அந்த பொருள் பட சொல்லியிருக்க கூடாது. அப்பாலஜிஸ் பண்ணிட்டேன், எனக்கு நோக்கம் கிடையாதுன்னு சொன்ன பிறகு அதை மன்னிச்சு விடலாம் அல்லது கண்டிச்சு விடலாம். ஆனா பெயில் கொடுக்க மாட்டேன் உயர்நீதிமன்றம் சொன்னதே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அதே மாதிரியான அவதூறு பேச்சு வழக்குகள்ல திரு செல்லூர் ராஜுக்கு வெறும் கண்டனம் மட்டும்தான், திரு சி.வி. சண்முகத்துக்கு வெறும் கண்டனம் மட்டும்தான். அப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. கலவரத்தை தூண்டி விடுதல், கலவரம் எங்க தூண்டப்பட்டுச்சு? இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்துதல், இதெல்லாம் செக்ஷன். மோதல் எங்க ஏற்பட்டுச்சு? பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன். எடுத்ததுக்கெல்லாம் ஜெயில்னு சொன்னா அப்ப நோக்கம் என்னங்கிற கேள்வி. என்னை ட்விட்டி அந்த மாதிரி ட்வீட் பண்ணிருக்காங்க. ஆனால் நான் நியாயத்தை சொல்லணும் விரும்புறேன். நான் கஸ்தூரியை முழுமையாக ஆதரிக்கிறேன் அப்படின்னு நிற்க மாட்டேன், கஸ்தூரியை முழுமையாக எதிர்க்கிறேன்னு நிற்க மாட்டேன். கஸ்தூரி பேசுறது தப்பு, அவர்கள் கைது தேவை. தமிழக முதலமைச்சரே புறம்போக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். சீமான் வந்து பப்ளிக்ல செருப்படுத்து காட்டியிருக்கிறார். இந்த தரம் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போடுறது, ஒரு ட்விட்டர் போடுறது, ஒரு லைக் போடுறது, ஷேர் போடுறதுக்குலாம் வந்து கைது நடக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஜெயில் அடிச்சா ஜெயில் என்ன ஆகுதுன்ற? வீட்டில் தலைமறைவா இருந்தா கஸ்தூரி கைது செய்யப்பட்டார்னு போடுறாங்க. வீட்டில் எப்படிங்க தலைமறைவா இருப்பாங்க எனக்கு புரியல. ஹைதராபாத்ல நம்ம வீடு இருக்குன்னு அந்த ஸ்பீச்லேயே சொல்லுதே. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். கஸ்தூரி அவர்களுடைய அந்த இஷ்யூ சார், அது வந்து நீங்கள் அது குறித்து ஏற்கனவே கருத்து சொல்லியிருந்தீங்க. பேசியிருந்தால் அது போல் கருத்து தெரிவிச்சிருந்தால் தவறு தான் அப்படிங்கிற மாதிரி. அதை நீட்சியாக பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத்தில் போயிட்டு கைது செய்யப்படுறாங்க. இப்போ 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த போக்கு? எக்ஸஸ்ன்னு பார்க்குறேன் நான் வந்து. திருமதி கஸ்தூரி அவருடைய கைது, சிறை அடைப்பு வந்து எக்ஸஸ்ன்னு பார்க்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அநேகமாக பெரும்பாலான கைதுகள் எப்படி சொல்லியிருப்பேன், செந்தில் பாலாஜி கைது வரைக்கும், ஆராசா கைது வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன் தேவையில்லை எக்ஸஸ். என்ன காரணம்னா அவங்க பண்ணது ஆராசாவுமே திரு செந்தில் பாலாஜியுமே ஒயிட் காலர் கிரைம் தான் அவங்களுக்கு பண்ணதாக சொல்லப்படுறது. அவங்க வந்து யாரையும் கத்தியால் குத்தி எதுவும் பண்ணல. ஸோ பணம் வாங்கினாங்க, மோசடி, லஞ்சம் பண்ணாங்க, வாங்கணும் அப்படின்னு போனாங்க. அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஜெயிலில் அடித்து நிரந்தரமாக உள்ள தள்ளிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவங்க நிரபராதி தான். இன்றைக்கி பாருங்கள், உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுட்டார், ஓபி சைனியால் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுட்டார் ஆராசா, சரிங்களா? அவர் குற்றமற்றவராக விடுவிக்கப்பட்டார். அப்போ அவர் இத்தனை நாள் ஜெயிலிருந்து என்ன கணக்காயுது? செந்தில் பாலாஜி பண்ணது பூரா அவங்களுக்கு ஒயிட் கிரைம் தான் உங்களுடைய கணக்கில். அது வந்து மெயில் இருக்குது இல்லைன்னா நீங்கள் ட்ரையலை முடிங்க, பிடிச்சி உள்ளே வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ட்ரையல்லே ஒருத்தன் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அநியாயமான விஷயமா படுது. அந்த 2 அளவு கூட இல்லை இந்த இது. ஒரு கருத்து நீங்கள் சொன்னது போல் ஒரு தவறு அப்படிங்கிறதுக்கும் ஒரு குற்றங்கிறதுக்கும் ஒரு தெர் இஸ் a difference between crime and a mistake. இது வந்து ஸ்லிப் ஆஃப் திட்டம். அது வந்து அவங்க வந்து நான் யாருக்கு சொன்னேன், கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு உற்சாகத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அது வந்து அந்த பொருள் பட சொல்லியிருக்க கூடாது. பிறகு அவங்க ஒரு குடும்பத்தை நோக்கி தான் சொன்னாங்கன்னா அதையும் நான் சொன்னேன், ஒரு குடும்பத்தையாக இருந்தாலும் சொல்லியிருக்கக்கூடாது, ஒரு நபராக இருந்தாலும் தப்பு தான் சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க வந்து அதை உணர்ந்து என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், அப்பாலஜிஸ் பண்ணிட்டேன், எனக்கு நோக்கம் கிடையாதுன்னு சொன்ன பிறகு அதை மன்னிச்சு விடலாம் அல்லது கண்டிச்சு விடலாம். ஒன்று மன்னிச்சு விடலாம் அல்லது கண்டிச்சு விடலாம். ஆனால் பெயில் கொடுக்க மாட்டேன்னு உயர்நீதிமன்றம் சொன்னதே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அதே மாதிரியான அவதூறு பேச்சு வழக்குகளில் திரு செல்லூர் ராஜுக்கு வெறும் கண்டனம் மட்டும்தான், திரு சி.வி. சண்முகத்துக்கு வெறும் கண்டனம் மட்டும்தான். அவங்களுக்குலாம் வந்து இதே மாதிரியான வழக்கு வரும்போது அரசியல்வாதிகளாக ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக பேசுங்க, நியாயமாக பேசுங்க, சரியாக பேசுங்க, நீதிமன்றம் அறிவுரை கொடுத்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்க போயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் வந்து நீதிபதிகள்கிட்ட போய் அவங்க போகும்போது அவங்க வந்து அவங்க அன்னைக்கு வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் அவங்களுடைய வேலை செய்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு அவங்களை வந்து ரைட்டுப்பா நான் வந்து சொந்த ஜாமீனில் விடுதலை பண்ணுறேன்னு பண்ணலாம். இதில் வந்து ஒன்றும் பெரிய எதுவுமே வந்து கொலை குற்றம் கிடையாது இந்த இடத்துல. அண்ட் இந்த பாரதிய நியாய சம்ஹிதா சட்டத்தில் 192, 353 இது மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் செக்ஷன் போடுவோம். அது எதுவுமே 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே தண்டனை கிடையாது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரைக்கும் பார்த்த செய்திகளில் 25 வருஷமாக குப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி வழக்குகள் நிற்கவும் செய்யாது. திரு மாரிதாஸ் போன்றவர்கள் மீது இந்த மாதிரியான வழக்கெல்லாம் ட்ரை பண்ணி அவங்க குவாஷே ஆகிருக்கு, அதெல்லாம் எடுபடாமலே போயிருக்கு. அது மாதிரி தான் வந்து இந்த இதில் கலவரத்தை தூண்டி விடுதல். கலவரம் எங்கே தூண்டப்பட்டுச்சு? இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்துதல், இதெல்லாம் செக்ஷன். மோதல் எங்கே ஏற்பட்டுச்சு? அது வந்து அந்த புகார் கொடுத்த ஒரு சங்கத்தை சேர்ந்தவர் வந்து எங்களுக்குலாம் ரொம்ப அவமானம் போச்சு. தப்பான பேச்சுங்கிறதுல 2வது வார்த்தை கிடையாது, சரிங்களா? தவிர்த்துருக்கணுங்கிறதுல அந்த கருத்தை மாற்றவே மாட்டேன், நான் இன்னும் மாற்ற மாட்டேன். ஆனால் அதற்கான தண்டனை இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் பாருங்க, நான் வந்து உங்களை அடிச்சிடுறேன். அப்போ அடிச்சிட்டேன்னே என்னங்க அடிச்சிட்டிங்கன்னு எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க.
அப்போ நீங்கள் வந்து அருவாள் எடுத்து வந்துடுங்க, இது எக்ஸஸாக போயிடும். அவர் அடிச்சாருங்கிறக்கா நீ அருவாள் எடுத்துகிட்டு போவியாம, இவ்வளோ தான். அப்போ நம்ம வந்து ஒரு தப்பு தான், நம்ம அதை மறுக்கலை. அந்த தப்புக்கான விஷயம் வந்து இந்த 15 நாள் அதுக்குள்ளே பெயில் வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சு. ஒரு 15 நாள் ரிமாண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அது தண்டனையால் ஆயிடுது. அவங்களுக்கு வந்து நீங்கள் நாளைக்கு இந்த கேஸ் வந்து குவாஷ் பண்ண போகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த கேஸ் நான் இதுக்கு முன்னாடி இது போன்ற பல வழக்குகளை பார்க்கும்போது இந்த கேஸ் வந்து விடுதலை ஆயிடும்னு நான் நம்புகிறேன். அவங்க தண்டனை மற்றவங்க குற்றமற்றவர்களாக விடுதலை ஆவான்னு நினைக்கிறேன். அப்போ அது வந்து ஒரு தவறான விஷயமா இருக்கலாம். அப்போ இது போன்ற விஷயங்களில் அரசியல்வாதிகளுக்கோ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கோ பொறுப்பான பேச்சு இருக்கணும், கவனமாக பேசணும், அதை கண்டிக்கணும். முடிஞ்சால் 1-2 நாள் சீர்திருத்த மாதிரி வந்து பெயில் கொடுக்கும்போது ஏபி கொடுக்கும்போது நம்ம பார்க்குறோம்ல, ஒரு வழக்கில் வந்து முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் அவர்களுக்கு வந்து மதுரையில் காந்தி மியூசியத்தில் போய் டெய்லி சத்தியோசனம் படிங்கன்னு ஒரு பெயில் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் ஏபி கொடுத்துட்றேன், ஆன்டிசிபேட் பில் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் 4 நாள் நல்லொழுக்கம் படிங்க, நல்ல புஸ்தகம் படிங்க, காந்தி சத்தியம் ஏதோ ஒன்று படிச்சு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சு. சிறையில் அடைப்புங்கிறது இட் சீம்ஸ் டு பி எக்ஸஸ். அப்போ வந்து திசை திருப்பதற்கான முயற்சி வரை எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நான் அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குது, ஒரு காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னாக்கா அதை நான் புரிஞ்சுக்கிற அரசியல் ரீதியாவோ இல்லை ஒரு சமூகத்தை வந்து காவல்துறை எடுத்த நடவடிக்கை தானே. அதாவது காவல்துறை எடுத்த நடவடிக்கை ஒரு சமூகத்தை பேசிட்டாங்க அப்படிங்கிற அளவில் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீதிமன்றமாக அந்த புள்ளியில் நிற்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. காவல்துறை எடுத்த நடவடிக்கை தான் நீதிமன்றங்களை பொறுத்தளவுக்கு தே கேன் அப்ளை தேர் மைண்ட். அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மெரிட் ஆஃப் த கேஸை பாருங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றம் நீதியரசர் கிருஷ்ணய்யர் உட்பட 100 முறை சொன்ன விஷயம் என்ன, பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன். அவங்க சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தை வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமக்களுக்கும் தெரியும். நான் சொல்லி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல கிடையாது, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ பெயில் தான் உடனே கொடுக்க வேண்டியது. நீங்கள் கொடும் குற்றங்களில் ஈடுபடும் ஜெயிலில், நான் திரும்ப சொல்கிறேன், ஆராசாவும் செந்தில் பாலாஜியுமே நான் கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? கொடும் குற்றங்களில் கொலை, பாலியல் உணர்ச்சி, கொள்ளை, போதைப் பொருள் கடத்தல், தேச விரோதம், சட்டவிரோதம், வெடிகுண்டு வீசுதல், இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறவங்கள நீங்கள் உள்ளே வைக்கணும். ஏன்னா அவங்க வந்து விடுதலை வந்தாங்கன்னா சாட்சிகள் கலைப்பாங்க, மிரட்டுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை. இது மாதிரி ஆராசா போன்ற விஎஸ்பி போன்ற அவர்கள் வந்து ஒரு ஒயிட் காலர் கிரைம், அது வந்து பேப்பர்லேயே இருக்கும், டாக்குமெண்ட்லேயே இருக்கும். அதை நீங்கள் வச்சு ப்ரூவ் பண்ணிக்கோங்க, என்ன கேஸ் முடியுதோ பிடிச்சி உள்ள வச்சுங்க. இன்று இது போன்றவர்கள் பேசுனாங்கிறது உண்மை. அது யாரும் நீங்கள் பேசி அன்னைக்கே அந்த 29ஆம் தேதி வரைக்கும் ஜெயிலில் அடைக்க சொன்ன அந்த நீதிபதியே இங்கே வாமா என்னம்மா பேசுனேன்னு கேட்டால் அந்த அம்மா ஆமான்னு சொல்ல போகுது. பேசலன்னு சொல்லலையே, தெரியாமல் பேசிட்டேன் சார் சாரின்னு சொல்ல போகுது. என்னங்க சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்கப்படாங்க. அங்கே வந்து ஆமாங்க அவர் வந்து பேசணும் 9 அங்கேயே ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துடலாமே. உங்களுக்கு புரியுங்களா? அந்த கேஸில் வேறு என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். அவங்க வந்து பேசலைன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வேறு விஷயம். இவங்க பேசாத வேறு ஏதாவது ஃபோர்ஜரி வீடியோ கொடுத்தாங்க, அங்கேயே முடிஞ்சிருக்கும் அந்த கேஸு. நீதிமன்ற காவல் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி அதுதான். நாங்கள் நீதிமன்ற காவலனால தான் இந்த விஷயம் பேசுகிறேன். வழக்கு வந்து வேணும்னு நான் சொல்லுவேன். புரிஞ்சுங்க, வழக்கு தொடுக்கக்கூடாதுங்கிற என் பாயிண்டில் நல்லா புரிஞ்சுங்க. வழக்கு வேணும், செந்தில் பாலாஜி மேலே வழக்கு வேணும், ஆராசா மேலே வழக்கு வேணும், யார் தண்டனை தப்புனா வழக்கு வேணும், அது விசாரிக்கணும். தண்டனையாக கொடுங்க, விசாரணையில் தண்டனை வைக்காதீங்கன்ற. உங்களுக்கு புரியுங்களா? சிறையில் வந்து ஏற்கனவே சர்ப்ளஸான எக்ஸஸான ஆட்கள் ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற வழிகாட்டல் தெளிவாக சொல்லுது, கொடுங்குற்றங்களுக்கு ஹீனியஸ் 7 வருஷத்துக்கு மேலே தரக்கூடிய கொடுங்குற்றங்கள், தண்டனை பெறக்கூடிய கொடுங்குற்றங்கள் வச்சுக்கோங்க. வரதட்சணை, குடும்ப வன்முறை, பட்டியலினத்தவர்களுக்கான எதிரான பேச்சு, இது மாதிரி விஷயங்கள் வச்சுக்கோங்க. இதை மாதிரி வாயா போயான்னு சொல்லி பேசின வச்சுக்கலாம். பிடிச்சா ஜெயில் எங்கே போய் நிற்கும்? இதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை தனிநபர் தாக்குதலாக இருந்தால் கடந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து தாக்குதலாக இருந்தாலும் கண்டிக்கணும், கண்டிக்கக்கூடாது, கட்டாயம் கண்டிக்கணும். வேறு விதமான அவங்களுக்கான ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்து அவங்க பெயிலில் தான் இருக்காங்கிறத புரிய வைக்கணும். அவங்க இதை பற்றி பேசக்கூடாது. இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம்ல, செந்தில் இவர் உதயநிதி வந்து பொள்ளாச்சி வழக்கு பற்றி பேசக்கூடாது ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்முறை பற்றி உதயநிதி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஆளுக்கு வந்து நீங்கள் கொடைநாடு கொலை வழக்கு பற்றி பேசாங்க, இப்படி நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து அதை மாதிரி நீங்கள் கொடுத்தியாப்பா, நீ வந்து இன்னொரு மக்கள் பணம் பண்ண முடியாது, இன்னொரு பேசக்கூடாது, இன்னொரு பேசினா உனக்கு ஜெயில் தான் அப்படி சொல்லிட்டு போங்க. தப்பு கிடையாது, அதில் நியாயம் தான். அப்படி தான் செய்யணும். கண்டிக்கணும் 4 கண்டிஷனும் போடணுன்ற. அப்போ நமக்கு இன்னும் கட்டுப்பாடு வரும். ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் ஜெயில்னு சொன்னால் அப்போ நோக்கம் என்னங்கிற கேள்வி வரும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இது ஒரு எக்ஸஸான ஒரு விஷயமா பார்க்கறதா நிறைய தலைவர்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பாஜகவை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க, சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை கடந்து சிபிஎம்ல இருக்கக்கூடிய பாலபாரதி அவர்களுமே ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க, இது ரொம்ப கூடுதல் அப்படிங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து கட்சிகளை தாண்டி பாலபாரதி அம்மா வந்து ஒரு பெண்ணாக சொன்னது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். திரு சீமானோ பாஜகவோ அவங்களுக்கு வேற நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம், பாஜகவோ கட்சிக்காரங்க அப்படின்னு ஏதோ சொல்லலாம். ஆனால் அக்கா பாலபாரதி போன்றவர்கள் சொன்னது வந்து ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அது கவனிக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இது வந்து மனசாட்சியை தொடக்கூடிய விஷயம். அந்த அம்மா பேசுனதை பாலபாரதி ஏற்றுக்க மாட்டாங்க, புரியுங்களா? அந்த அம்மா பேசுனதை பாஜக ஏற்காது, நாம் தமிழர்
அவர் சீமான் ஏற்க மாட்டார். அவங்க பேசின கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் முதல் நாள் சொன்னேன், என்னை திட்டி வேற அந்த அம்மா போட்டுருந்தாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை திட்டி அந்த அம்மா ட்வீட் போட்டிருக்காங்க, எதுக்கு நீட்டி முளைக்கி பேசுகிறப்பான்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் நியாயத்தை சொல்லணும்னு விரும்புகிறேன். அவங்கள கைது பண்ணது எக்ஸஸ் சொல்லுவேன், அவங்க பேசுனது தப்புன்னு சொல்லுவேன். எனக்கு ரெண்டுலேயுமே மாற்றுக்கிறதுல அந்த இடத்துல இந்த புள்ளியில் நிற்கிறேன், இந்த இடத்துல இந்த புள்ளியில் நிற்கிறேன். நான் வந்து நான் கஸ்தூரியை முழுமையாக ஆதரிக்கிறேன் அப்படின்னு நிற்க மாட்டேன், கஸ்தூரியை முழுமையாக எதிர்க்கிறேன்னு நிற்க மாட்டேன். கஸ்தூரி பேசுனது தப்பு, அவர்கள் கைது தேவையில்லை. எனக்கு அந்த குழப்பம் இல்லை. அதுதான் பாலபாரதி அவர்கள்ட்ட வந்து நியாயமான உணர்வு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு உள்நோக்கு இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ பாஜக மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தானே நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம வந்து பொலிட்டிக்கலாக யோசிக்கலாம். பிஜேபி, பிராமணர்கள், அந்த கட்சி, அவங்க ஆர்ப்பாட்டம், அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி போய் ஒரு கணக்கு ஏதோ ஒன்று போட்டு வைக்கலாம். ஆனால் பாலபாரதி அவர்கள் சொன்னதுக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவங்க சினிமாக்காரங்களும் கிடையாதுல்ல. இன்னொரு நடிகை சொல்லியிருந்தாங்க, நமிதா சொல்லியிருந்தாங்க கூட சினிமா எந்த கனெக்டிவிட்டியும் இல்லாமல் எதிர்த்து சில இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த நியாய உணர்வு புரியுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான பேச்சுக்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கூட சொன்னீங்க அரசியல் கடத்தில் வந்து ஒரு நாகரிகமான போக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு, அதையும் கடந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இதை தவிர்க்கிறது தனி மனித மொத்தமாகவே குறைஞ்சிட்டு வருது. தமிழக முதலமைச்சரே புறம்போக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. இது ஒட்டுமொத்தமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பெரிய வீழ்ச்சி. சீமான் வந்து பப்ளிக்ல செருப்படுத்து காட்டியிருக்கிறாரு. இந்த தரம் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அது நம்ம தான் மாற்றணும். வெள்ளத்தனையை மலர் நீட்ட மாந்தரதம் உள்ளத்தனை எது உயர்வுன்றான். கீழே இன்னொருக்கும் அதான் மேலே வரும். புரியுங்களா? எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் இந்த போக்கு கையாளுறாங்க. ஆமா, அதை வந்து இல்லை பண்ண மாட்டேன், பண்ணா நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவதூறா பேசுறாரு, அவரை ஜெயிலில் வைக்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். அதுல எனக்கு குழப்பம் இல்லை. ஆனா கட்சியிலையும் வைக்க வேண்டாம்னு சொல்லுவேன். உங்களுக்கு புரியுங்களா? நடவடிக்கை எடுக்கணும் அவங்க நாடு அப்புறம் யாரும் பேச மாட்டாங்கல்ல. அவங்கள திரும்ப சேர்க்குறீங்க, திரும்ப நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிரும்ல. அதுதான் சொல்ல, நீங்கள் ஒழுக்கங்கிற நாம தானே கொண்டு வரணும். அப்போ எல்லாருமே இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஒட்டுமொத்தம் முன்னாடிலாம் 1-2 பேச்சா தீப்பொறி ஆர்வ மாதிரி ஆட்கள் 1-2 பேச்சாளர் பேசுவாங்க. இப்போ அவங்களோட பயங்கரமாக வந்து அமைச்சர் பெருமக்களே பேசுகிறாங்க. நான் தலையை வெட்டிடுவேன், தெரியாமல் அழிச்சிடுவேன்னு பெரிய பெரிய ஆட்கள்லாம் பேசும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அதெல்லாம் வன்முறை தூண்டக்கூடிய பேச்சு இல்லையா? இப்படி இருந்து நீங்கள் குண்டு வைக்காமல் போயிட்டீங்கிற மாதிரி நெல்லை கண்ணன் அவர்கள் பேசுனதுக்கு தானே வந்து சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ நம்ம இது எல்லா இடத்துலையும் இந்த விழுமியங்கள் வீழ்ச்சிங்கிறது, இந்த வேல்யூ சிஸ்டம் வீழ்ச்சிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அரசியல் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் அவங்க கவனம் எடுத்து சரியாக பேச வேண்டிய இடத்துல இருக்கு. கட்சி தலைமைகள் நடவடிக்கை எடுத்து அவங்களே சரி பண்ணாலும் சரியாக போகும். 4 பேர் ஆக்ஷன் எடுத்தால் தெரியும். உங்களை வந்து டெர்மினேட் பண்ணிடுற மிரட்டா நீங்கள் யோசிப்பீங்கல்ல, சரிப்பா அப்படி பண்ணால் நீங்கள் இன்னும் தானே செய்வீங்க, நம்மளை யாரும் செய்ய மாட்டாங்கன்னு. அப்போ வந்து ஒரு அச்சம் இருக்கணும்ல. இதுக்கு சட்ட ரீதியான கண்டனம் தேவை, சட்ட ரீதியான தண்டனை நிரூபிக்கப்பட்ட பிறகு தேவை. நான் திரும்ப சொல்றேன், அவர் நான் வந்து அதுக்கு தான் திரும்ப உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் செந்தில் பாலாஜியும் ராஜாவும் கொண்டு வரேன். அவர்களை விசாரணை கைதியாக சிறை வைத்தது தப்புன்னு சொல்றேனே தவிர தண்டனை கைதியாக நிரூபிக்கப்பட சிறை வைங்கன்றேன். இதே வந்து நீதிமன்றம் முடிவெடுத்து கஸ்தூரி அவர்கள் பேசுனது தப்புன்னு தீர்ப்பு கொடுத்துட்டு ஜெயிலில் வைங்கன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து ஒரு விசாரணை கைதியாக சிறையில் அடைச்சிக்கிட்டே போகாதீங்க. அது வந்து குற்றம் செய்யாமலே தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிடுது. அப்போ குற்றம் நிரூபிக்கப்பட்டோம், நம்ம விரைவாக விசாரணை பண்ணுங்க. இந்த பெயில் கேஸ்லாம் விசாரிக்க மாட்டேமா, நேரடியாக கேஸை விசாரிச்சிருங்க. ஒரு சீட்டிங்கில் முடிஞ்சிருமா? இந்த கேஸுக்கு என்ன சார், ஓப்பன் ஷட் கேஸ் தானே சார். நீங்கள் வந்து பேசின வீடியோ கண்ணில் இருக்குது, அன்எடிட்டட் வீடியோ உங்கள்கிட்ட இருக்குது, தமிழில் பேசியிருக்காங்க, நம்ம நீதிபதிகளுக்கு தெரியும். பெயில் விசாரணையிலேயே மெரிட் ஆஃப் கேஸ் விசாரிச்சலாம் சார். 1/2 மணி நேரம் போப்பா கூட விசாரிச்சுங்க. 1000 கூட்டா 1000 முடிச்சிடலாம்ல. கேட்கறதுக்கு ரொம்ப எக்ஸசிவாக தெரியும், ரொம்ப இன்ப்ராக்டிக்கலாக தெரியும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசிங்க, முடிஞ்சு வச்சு அந்த அங்கேயே முடிச்சிடலாம்ல. அதுக்கு மேலே நீங்கள் அப்பீலுக்கு போங்க. இப்போ நீங்கள் பெயில் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, அவங்க அப்பீலுக்கு அவங்க ஏபி கிடையாண்டாங்க, ஆன்டிசிபேட் பெயில் கிடையாண்டாங்க, அவங்க உள்ளே வச்சுட்டாங்க. அவங்க பெயில் கேட்டு இப்போ ஹைகோர்ட்டுக்கும் மற்ற இடத்துக்கு போவாங்க. அங்கே ஒன்று வரும்ல. அதை மாதிரி அன்னைக்கே நீங்கள் அவங்களை விடுதலை பண்ணிடுங்க, இல்லை தண்டனை கொடுத்துருங்க, திரும்பி அவங்க மேலே தானே போவாங்க. ஸோ அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, கேஸ் முடிஞ்சு வச்சுல. அப்போ நம்ம யாருமே பேச மாட்டோம்ல. குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆராசா தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்தால் நம்ம பேச மாட்டோம்ல. அவர் விசாரணை கைதியாக சிறையில் இருந்தாலும் தானே பேச்சு. என்ன சார் இவ்வளோ நாள் விசாரணை வச்சிருந்தீங்க, அப்புறம் பார்த்தா நீங்கள் வந்து ஆக்கி இதில் விசாரணை அமைப்புகள் வந்து ரொம்ப காலந்தாழ்த்தி தனி மனித சுதந்திரம் பறி போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீதிமன்றம் இது கவனம் எடுத்துக்கணும். காவல்துறை போன்ற விசாரணை ஆணையங்கள் வந்து கட்டாயமாக அரசாங்க அரசியல் அழுத்தங்களுக்கு உட்படுகிறார்கள். அதை நம்ம மறுக்க முடியுமா? அப்படி நம்ம கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போடுறது, ஒரு ட்விட்டர் போடுறது, ஒரு லைக் போடுறது, ஷேர் போடுறதுக்குலாம் வந்து கைதில் நடக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு கமெண்ட் பண்ணுறது, யார் பேசுறது, எந்த கட்சியிலேருந்து ஒரு தப்பான வார்த்தை வரலன்னு சொல்லுங்க. நான் வந்து தமாக வாசன் அவர்களை தவிர வேறு யாரையும் சொல்ல மாட்டேன். அந்த கட்சி ஒன்று சொல்லுவேன், தப்பாக பேச மாட்டாங்கன்னு சொல்லி, அங்கேயும் வேறு யாராவது பழசை ஏதாவது பேசிப்பாங்கன்னு யாராவது எடுத்து கொடுத்தான்னு சொல்ல முடியாது. அந்த கட்சிக்கு வேணால் ஒரு கேரண்டி கொடுக்கலாம். வேறு எந்த கட்சியில் நீங்கள் மதிமுகலேருந்து காட்டுமா, கம்யூனிஸ்டுகள் தோழர்கிட்ட காட்டுமா, எந்த கட்சியிலும் வேணும்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எல்லாரும் ஜெயிலில் இருக்காங்களா? யாரையுமே ஜெயில் அடிக்க வேண்டாம்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ என் மீது எவ்வளோ தனிப்பட்ட தகவல் நடந்திருக்கும் நீங்கள் பார்த்தது இல்லையா? நான் அதை பற்றி பேச ரைட்டுங்க. அதுக்காக எல்லாரையும் ஜெயில் அடித்தா ஜெயில் என்ன ஆகுதுன்றேன். அந்த மாதிரி கொண்டு போய் நிற்கக்கூடாது. இல்லை, இப்போ இந்த விசாரணை அமைப்புகள் வந்து ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து நீட்டிக்க சொல்லி கேட்குறாங்க. நீதிமன்றமும் அதற்கு இசைவு கொடுக்குது இல்லை. அது வந்து அதைத்தான் அவங்க வந்து எக்ஸஸாக யோசிச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல. அவங்க வந்து மறுபரிசீலனை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன். அங்கேயே விசாரிச்சிருக்கலாம். எல்லா வழக்குகளையும் இப்படி நடக்கிறதால கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு சார், எல்லா வழக்குகள்லையுமே உச்ச நீதிமன்றம் பல முறை வழிகாட்டல் வச்சிருக்கு. நான் சொன்னது அவங்க பயன்படுத்தின வார்த்தை, என்னுடைய வார்த்தை இல்லை. பெயில் இஸ் த ரூல்.
பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன். இவரை வெளியில் விட்டா அமைதிக்கு குந்தகம் வந்துடும்னா திக்குள்ளவை இல்லை. அவங்க பேசிட்டு 10 நாள் அவங்க வந்து ஹைதராபாத்தில் இருந்தாங்க. எங்கேயும் எந்த சிக்கலும் இல்லை, யாரும் சமூகத்தில் நாம் யாரும் தெலுங்கரா தமிழரெல்லாம் ஒன்றும் சண்டை போடல. நிதர்சனமான உண்மை, தெலுங்கர்கள் தமிழர்கள் வந்து 2 கலந்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் தெலுங்குன்னு. அவங்க வாயத்தோடு சொன்னாலே தவிர முருகன்னு பேர் வச்சுருப்பாங்க, அருமையான தமிழ் பேர் தெலுங்கர், முருகன்னு பேர் வச்சிருப்பாங்க. புரியுங்களா? நீங்கள் அப்படி தான் நம்ம பழகிருக்கோம். எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் பழகிருக்கோம். யார் தெலுங்கு யார் தமிழ்னே தெரியாது. அப்படி தான் நம்ம காலமாக பழகிருக்கோம். அப்போ அதில் என்ன இருக்குது? அப்போ எங்கே வந்து பிரச்சனை வந்துச்சு? ஓன்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. விசாரணை பண்ணுங்க, தண்டனை கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதை நான் உச்சநீதிமன்றம் சொன்ன வழிகாட்டுதலாம் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், அவங்க ஸ்டாண்டிங் ஆர்டர் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. 7 வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஜெயிலில் அடைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றாங்க. 7 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டனை, அதாவது வரதட்சணை குடும்பம் மாதிரி, போதைப்பொருள் கடத்தல் மாதிரி, கொலை மாதிரி, பாலியல் வன்முறை மாதிரி, தேச துரோகம் மாதிரி, பயங்கரவாதம் மாதிரி, இந்த மாதிரியான வழக்கில் தான் ஜெயிலில் இருக்கணும்பாங்க. நீங்கள் எல்லாரையும் பிடிச்சி வந்து உள்ளே வச்சு சொல்லுவீங்கன்னா நீங்கள் என்ன பேசுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குன்ற? திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்ற கட்சி பற்றி பேசலன்னு சொல்லுங்கள், அவதூறா இழிவா திருமதி கஸ்தூரி அவர்கள் பேசுனதுக்கு இணையா பேசவே இல்லைன்னு சொல்லுங்கள், எல்லாரும் ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்போ வந்து எல்லாருமே பேசியிருக்காங்கல்ல, எவ்வளோ பேசியிருக்காங்க, மதங்களை பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க, ஜாதிகளை பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க, தலைவர்களை பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க, குடும்பங்களை பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க, எவ்வளோ மேடைகள் பார்க்குறோம் நம்ம. ஒரு சிலர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் நிறைய பேர் வந்து பெருசாக கண்கூட பார்க்குறோம்ல. நான் சொல்ல அப்படி எல்லாருக்கும் ஒரு ஸ்கேல். நான் அவங்களையும் அடைக்காதீங்கன்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு புரியுங்களா? நான் கஸ்தூரி அடைச்சிங்க அவங்களையும் அடைங்கன்னு சொல்ல, எல்லாருமே அடைக்காதீங்கன்ற. இதுக்கு வந்து கேஸாக டீல் பண்ணுங்கள், வழக்கு போடுங்க. வழக்கு போடாதீங்கன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. வழக்கு போடுங்க, விசாரணை நடக்கட்டும், தண்டனை கிடைச்சா உள்ள வைங்க, ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், நான் தண்டனை கிடைச்சி அழகா போடுங்க. எங்கே தப்பிக்க போகிறாங்க? கஸ்தூரி எங்கே தப்பிச்சுடுவாங்க சொல்லுங்கள்? எங்கே தப்பிச்சுடுவாங்க? செந்தில் பாலாஜி எங்கே தப்பிச்சுடுவார்? அவருக்கு இங்கே தானே அரசியல் இருக்குது. ஆராசா எங்கே தப்பிச்சு போயிடுவார்? கார்த்தி சிதம்பரம் வழக்கு சந்திக்கிறாரு, எங்கே தப்பிச்சு போயிடுவார்? நீங்கள் போச்சனாலும் போக மாட்டார். அவருக்கு சிவகங்கை தான் அவருடைய களம். அவர் இங்கே தானே களமாடுவார். அவருக்கு கரூர் தான் களம், அவருக்கு பெரம்பலூரும் ஊட்டி தான் களம். அவங்க இங்கே இருப்பாங்க. நீங்கள் ஓடி போயிருக்க சொன்னால் கூட ஓடி போக மாட்டாங்க உங்களுக்கு. அப்போ அவங்கள நீங்கள் எதுக்கு சிறையில் அடைக்கணும்? வழக்கை முடிச்சுட்டு நீங்கள் சிறையில் அடிச்சுக்க, தண்டனை கொடுத்துட்டு. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பேசியிருந்தீங்க ஊடகத்தில், என்னன்னாக்கா இந்த மாதிரியான பொருளில் மட்டுமே வந்து ஊடகங்களில் விவாதங்கள் நடைபெறுது. அதை தாண்டி வந்து இங்கே பேச வேண்டிய பிரச்சனைகள் வந்து, அதாவது அரசு நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய குளறுபடிகளாக இருக்கட்டும், இல்லை பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை குறித்து பேச மாட்டாங்கன்னு. அதை பற்றி உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க. எல்லா ஊடகங்கள்லையுமே இந்த செய்திகள் காட்டுறாங்க. எது 13ஆம் பக்கத்தில் வருது, எது தலைப்பு செய்தியாக வருது, எது விவாத பொருளாக வருது, இது 2ஆம் பக்கம் வருது. அதை தான் நான் கேள்வி விடுறேன். எப்படி நான் சொன்ன ஒரு ஊடகத்தில் நான் செய்தி பார்த்தேன், நான் தான் சாட்சி, நீங்கள் சொல்லி இன்னொரு சொல்லி இல்லை. வீட்டில் தலைமறைவாக இருந்தால் கஸ்தூரி கைது செய்யப்பட்டார்னு போடுறாங்க. வீட்டில் எப்படிங்க தலைமறைவாக இருப்பாங்க எனக்கு புரியல. ஹைதராபாத்தில் அந்த அம்மா வீடு இருக்குன்னு அந்த ஸ்பீச்லேயே சொல்லுதே. அவங்க ஸ்பீச்லேயே நான் ஹைதராபாத் போய் செட்டில் ஆகிட்டேன், 4 வருஷமாக ஹைதராபாத்தில் இருக்கேன்னு அந்த அன்னைக்கு சர்ச்சைக்குரிய ஸ்பீச்லேயே அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சிவாசின் ஹைதராபாத் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊடகத்தில் செய்தி போடுறாங்க வீட்டில் இருந்தாங்கன்னு. வீட்டை தான் கதவை தட்டி கூட்டு வந்திருக்காங்க. வீட்டில் தலைப்பறவை வந்தால் எனக்கு புரியலையே. அப்போ நீங்கள் என்ன கொண்டு வருவீங்க? சினிமாவை பற்றி தான் கங்குவா என்னாச்சு, தனுஷுக்கு என்னாச்சுன்னு அதெல்லாமே செய்தி போடுங்க. செய்தி சினிமாக்குன்னு போடுங்க. அதை நீங்கள் தலைப்பு செய்தியை வச்சு அதை விவாத பொருளாக வச்சு அதை மாற்றி 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 பிரேக்கிங் நியூஸ் போட்டு முக்கிய விவாத களங்களில் அதை எடுத்துகிட்டு வராங்க. மக்களுடைய நான் சொன்னேன், தனுஷுக்கும் நயன்தாராக்கும் நியாயமான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, பல கோடிகள் உள்ள பிரச்சனை நடந்துருக்கு. அது அவங்க அதில் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன? இப்போ தனுஷ் பக்கம் நியாயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நயன்தாரா பக்கம் நியாயம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்போ இது வந்து தெரிஞ்சு கடந்து போக வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கு கடலூர். இப்போ 2 நாள் பெஞ்ச மழையில் கடலூர் வீடு புறம் தண்ணி. அதை யார் பார்ப்பான்றேன்? தியேட்டரில் படம் போட்டதுக்கு பெட்ரோல் பாம்பு போடுறாங்க, இது யார் பார்ப்பான்றேன்? இது இல்லை விவாத பொருளாக மாறணும். எப்படிங்க அது பெட்ரோல் பாம்பு போட்டு போவீங்கன்னு கேட்கணும். செந்தில் பாலாஜியோட சகோதரர் 1 வருஷமாக தலைமறைவாக இருக்கார். எப்படிங்க ஒருத்தர், அதுவும் இவ்வளோ பிரபலமான குடும்பத்தை சேர்ந்தவர் 1 வருஷமா எப்படிங்க 2 நாள் 3 நாள் 4 நாள் 10 நாள் யாரும் எப்படிங்க 1 வருஷமா? இப்படி நான் கண் முன்னாடி பேச வேண்டிய விவாதிக்க வேண்டிய பொருட்கள் எவ்வளோ இருக்குது? அதை பற்றி பேசாமல் நீங்கள் வந்து கஸ்தூரி என்னாச்சுன்னு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து எந்த செய்தியை பார்க்கணும்னு விரும்புகிறோட எந்த செய்தியை பார்த்துடக்கூடாதுன்னு என்ன நினைக்கிறீங்களா? அப்போ ஊடகங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? நம்ம வந்து 4வது தூண்னு சொல்கிறோம், மக்களின் குரல்னு சொல்கிறோம், நம்ம எல்லாம். அப்போ வந்து அதுக்கு நமக்கு பொறுப்பு இல்லை. எதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதான் செய்தி. நீ உங்களுக்கு என்ன உரிமை வந்துடுது? உங்களுக்கு தெரியாத செய்தியை நான் கொண்டு வந்து சேர்க்குறேங்கிறது தான் நீங்கள் ப்ரெஸ்ன்னு சொல்கிறீங்க. சரிங்களா? அந்த பிரஸ்காரங்க பூரா நோவேல போகிறாங்க, ஒன்வேல போகிறாங்க, நோ என்ட்ரியில் போகிறாங்க, ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க. என்ன கணக்கில் போலீஸ்காரன் மன்னிச்சு சரி ஏதோ அவசரப்பா மக்களுக்கு நல்லது செய்கிறேன் போயிட்டு போகிறான் அப்படி தான் விட்றாங்க. நேராக கொண்டு டாஸ்மாக் கடையில் கொண்டு வண்டி விட்றதுக்காக வந்து செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மக்களுக்கு தேவையான செய்தியில் சொல்லணும். அந்நேரம் தனுஷா கங்குவா படம் வந்து ஏன் விமர்சிக்கப்படுது? இதுதான் கேள்வி உலகத்துக்கு. அப்போ வந்து இந்த திசை திரும்பல் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அது அழுத்தத்தின் காரணமாக நடக்குதா, அவர் விருப்பத்தின் காரணமாக நடக்காது, மனசாட்சி விட்டுறேன். இல்லை அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கிறதா பார்க்குறீங்களா? தேசிய ஊடகங்களாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஊடகங்கள் திமுக திக இடதுசாரி சிந்தனையோடு இருக்காங்கிறது உண்மை. அகில இந்திய அளவில் ஆங்கில ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள் பெரும்பாலும் பிஜேபி சாதராக மாறிட்டாங்கிறது உண்மை. எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. முன்னாடி ஒரு 2 பேருமே தங்களை வந்து சரி செஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? மக்களுக்கான விஷயங்களை பேச வேண்டிய எல்லாரும் 2 பேரும் சொல்ல
நீங்களும் நானும் எல்லாருமே மக்களை வந்து முன்னிறுத்தணும்னு நான் சொல்ல வரேன், அவ்வளோதான். அது வந்து நான் இந்த ஊடகம் அப்படி இந்த ஊடகம் அப்படி நான் யாரையும் கலர் பண்ண, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இங்கே இன்னைக்கு யாரும் முட்டாள்கள் கிடையாது. நீங்கள் ஒரு செய்தியை மடக்கி ஒழிச்சு வச்சிங்கன்னா நான் வெளியே கொண்டு வந்துடுவேன், நான் ஒரு செய்தியை ஒழிச்சு வச்சேன்னா இன்னொருத்தர் கொண்டு வந்துடுவார். இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதள காலத்தில் நீங்கள் யாரையும் மறைச்சிட முடியாது. பழசு நீங்கள் பேசின ஒரு வார்த்தையில் உள்ள ஃப்ரேம் எடுத்து போட்டுறேன், அப்போ நீங்கள் வந்து மறைச்சிட முடியாது. அப்போ நீ சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து அதை வந்து எதை முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பார்க்கும்போது அப்போ நோக்கம் என்னன்னு கேள்வி வரும், இயல்பில் வரும்ல. எது முதல் பக்கத்தில் செய்தி, மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் முழங்கால தண்ணியில் இருக்காங்கிற முக்கியமான செய்தியா, தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் நடக்கிற சண்டை முக்கியமான செய்தியா? இப்போ இந்த மாதிரி இந்த கைது இருக்கு இல்லையா, இந்த கைது வந்து எல்லோருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இங்கே பேசக்கூடிய எல்லாரையும் வந்து, அதாவது எவ்வளவு தூரம் நீங்கள் பாரதியார் காலத்துலேருந்தே சொல்லுவாங்க, இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் இவ்வாறுங்க நடந்துச்சுன்னா வந்து கரும்பு தோட்டத்திலே உள்ள பாட்டில் வந்து சொல்வார், அது வந்து வெளிநாடுகளில் நடந்துச்சு அப்படின்ட்டு. அதை மாதிரி வந்து எல்லா காலத்துலையுமே இந்த உரிமை மீறல் பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு, அது மறுக்கலை. அதனால் வந்து குரல் கொடுக்குறவங்க அஞ்சிட மாட்டாங்க. அவர் அர்ஜுன் சம்பத்தோடைய பையனத்துக்கு உள்ள வச்சனால அர்ஜுன் சம்பத் அடங்கிற போகிறதில்ல, அவர் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நாளைக்கு திரும்ப கஸ்தூரி பேசக்கூடிய வந்து அவங்க வந்து இதுக்கெல்லாம் கான்ட்ரவர்சிக்கெலாம் அஞ்சிறவங்க கிடையாது, எப்பயுமே வந்து தைரியமாக பேசக்கூடியவங்க, அதில் அப்படி ஒடிக்கிற முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து மறைக்கக்கூடிய முயற்சிகள் வந்து இப்படி ஒரு அந்த எண்ணத்தில் கிளம்புது, அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அடங்கிடுவாங்க அப்படிலாம் யாரையுமே அடக்க முடியாது. எவ்வளோ பெரிய முயற்சிகள் இருந்தாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, எதற்காக செய்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அப்படி ஒரு நோக்கம் நிறைவேற, அதனால தான் கெட்ட பேர் வர வேண்டாங்கிறக்காக தான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து கெட்ட பேரை வரவேற்கும், கெட்ட பேர் வரவேற்காமல் இருக்கிறதுக்கான என்ன ஏற்பாடுங்க தான் சொல்ல வரேன். நிறைய தகவல் பகிர்ந்து ரொம்ப நன்றி. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது.